ஆமென். ஹல்லேலூயா. ஓகே, ஒரு மனுஷன் எப்படி தேவ சமாதானத்தை அனுபவிக்க முடியும்? How can a person enjoy the God's peace? பைபிள் சொல்லுது, உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் அவருடைய சமாதானம். என்ன சொல்லுகிறார் அவர்? அவருடைய சமாதானத்தை ஆண்டவர் என்ன பண்றார்? நம்ம தரணுகிறார். அப்போனா ரெண்டு விதமான சமாதானம் இந்த உலகத்தில் உண்டு. அல்லேலூயா. வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5வது 6வது 7வது வசனம். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கு தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றிலும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் உங்கள் ஜெபத்தையும் உங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தனைகளிலும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த இடத்துல பைபிள் சொல்லுது, நீ அவரை நோக்கி எதை குறித்து கவலைப்படாத, அவரை நோக்கி பாருங்க, அவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது 7வது வசனம் சொல்லுது, you will experience the God's peace. தெய்வீக சமாதானத்தை ஒரு மனுஷன் எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் திங் where do you get peace அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, you get in the presence of God. ஆமென். அல்லேலூயா. அதுதான் பைபிள் சொல்லுது, let everyone see that you are considerate in all you remember, the Lord is coming soon. Do not worry about anything, instead pray about everything. Do not worry about anything, pray everything. Pray for everything. அப்பனா இதோடைய ரிசல்ட் தான் will experience the God's peace. ஆமென். அல்லேலூயா. பைபிளில் சொல்லுகிறது, யோவான்ல 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்லுது, நான் இந்த உலகத்தில் கொடுக்கிற சமாதானம் அல்ல, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு நான் தருகிறேன். அல்லேலூயா. வாசிக்கலாம். John 14:27. sorry சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஓகே. என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது என்ன சொல்றாரு? Peace I live with you, peace I give to you, not as the world gives you, but வாசிங்கம்மா தமிழ்ல. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமும் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை போல நான் என்ன பண்றதுல நினைக்கிறாரு? கொடுக்கிறது இல்லை. அப்போ உலகத்துல கூட நம்மளுக்கு என்ன கிடைக்குது? சமாதானம் கிடைக்குது. யாரெல்லாம் சொல்லுங்க, உலகத்துல என்னென்ன மாதிரி சமாதானத்தை தேடி போறாங்க? எல்லாரும் பாவத்தில் என்னென்னத்தில் போகிறாங்க? ட்ரிங்க்ஸ் பண்ணுறதுக்கு, ஸ்மோக் பண்ணுறதுக்காக. சாட்டர்டேஸில் வந்து பப்புகளுக்கெல்லாம் போவாங்க, கொஞ்சம் ஃப்ரீக் அவுட் பண்ணிட்டு ஃப்ரைடே வரைக்கும் ரொம்ப ப்ரெஷர் தாங்க முடியாமல் வேலையில். ஸோ என்ன பண்ணுவாங்க? பார்ட்டிஸ் போவாங்க. ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க? ஃபேமிலி ட்ரிப்புக்கு போவாங்க டு ஹாவ் பீஸ். எவ்வளோ பேர் ஃபேமிலி ட்ரிப் போய்க்கிறீங்க? ஃபேமிலி ட்ரிப் போகணுன்னா இப்போ ஃபேமிலியே இல்லையா? போய்க்கிறீங்க எவ்வளோ பேர் ஃபேமிலி ட்ரிப்? சிஸ்டர்ஸாக நீங்கள் போனது இல்லையா? போய்க்கிறோம். ஓகே, நம்ம ஃபேமிலி ட்ரிப்புன்னு நம்ம போகிறோம். ஆனால் அங்கே போனால் கூட என்ன கிடைக்குது நம்மளுக்கு? அங்கேயே ஏதாவது ஒரு சண்டை, மசால் தோசத்துக்காக சண்டை, இட்லிக்காக சண்டை இல்லையா, ப்ரெஷ்ஷுக்காக சண்டை, என்னென்னத்துக்காக சண்டை. ஆனால் பைபிள் சொல்லுது, ஐ லிவ் மை பீஸ், ஐ கிவ் மை பீஸ், நாட் அஸ் த வேர்ல்ட் கிவ்ஸ், பட் ஐ கிவ் மை பீஸ். அவருடைய சமாதானம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வரும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த உலகத்தை போன இல்லவே இல்லை. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு யார் சமாதானத்தை, தெய்வ சமாதானத்தை இழக்கிறாங்கன்னு பார்க்கலாம். யார் தேவ சமாதானத்தை இழந்துங்க வந்து நான் சொல்லிட்டேன் 100%
திஸ் இஸ் வேஸ்ட் ஆஃப் லைஃப்னு சொல்லிட்டான். ஏன்னா தேவனுடைய சமாதானம் நம்மள்ட்ட இல்லைன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை இல்லைங்களா? கண்டிப்பாக ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். அதனால் இன்னைக்கு பைபிள் சொல்லுது, கால் அன் டு மீ, எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ண தெரியப்படுத்து, நான் என்னுடைய சமாதானத்தை உனக்கு தருகிறேன் அப்படின்னா. இப்போ தேவ சமாதானத்தை அனுபவிக்காத மனிதன் யாருன்னா, தேவ சமூகத்தை தேடாதவங்க தான் தேவ சமாதானத்தை என்ன பண்ண மாட்டாங்க, அனுபவிக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் அதாச்சும் எல்லாமே என்கிட்ட கேளுன்றார். எல்லாமே என்கிட்ட கேள், நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். இப்போ யாரெல்லாம் சமாதானம் இழந்தாங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். யாரெல்லாம் ஆண்டவரை கேட்காத வீடு வாங்கினீங்களோ, அந்த வீடின் நிமித்தமாக உங்கள் சமாதானம் என்ன ஆயிடுச்சு தெரியுமா? போயிடுச்சு. யாரெல்லாம் ஆண்டவர் கேட்காத கல்யாணம் கட்டிக்கினியோ, அவங்க நிமித்தமாகவே உனக்கு சமாதானம் போயிடுச்சு. நீ எதுலெல்லாம் ஆண்டவரை இன்வால்வ் பண்ணாமல் நீங்களே போய் டிசைட் பண்ணீங்களோ, யூ லூஸ் யுவர் பீஸ். பார்த்துக்கிறீங்களா? ஐயோ நான் இன்னவோ நினச்சேன், என்னவோ ஆயிடுச்சு இது. அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கிலீஷில் ரொம்ப நல்லா சொல்லுது, do not worry about anything, instead pray about everything, tell God what you need. Tell God what you need. If you want to experience the God's peace, you will always tell God before doing it. Amen. Hallelujah. நல்லா சொல்லுங்க ஹalleluya. யாரெல்லாம் தேவ சமாதானத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்கன்னா, கடவுளுக்கு தெரியப்படுத்திட்டு அதுக்கப்புறமா காரியத்தை செய்வாங்க. ஃபஸ்ட்டு கடவுளை வச்சுட்டு அவரை கேட்குவாங்க, ஆண்டவரே. நேற்று கூட நியூஸில் நீங்கள் பார்த்தீங்களா, கிளாரன்ஸ் ஸ்கூல்லேருந்து செகண்ட் பியூசி பையன் செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்து செத்துருக்கிறான். மந்த்ரி மாலுக்கு பின்னாடி ரயில்வே ட்ராக் கிட்ட ஒரு யங்ஸ்டர் கேர்ள், 20 years of கேர்ள், ஒரு சின்ன வாலிப பொண்ணு கத்தியால் குத்தி கொலை பண்ணி போட்டு இருக்கிறா. 20 வயசு பொண்ணு. ஏன்? நியூஸை படிக்கும் போது சொல்கிறாங்க, இஸ் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கில்டர். என்ன பாய் ஃப்ரெண்ட்? I want to tell you, whoever has a boyfriend or a girlfriend, did you ask God, is your boyfriend? நீங்கள் நீயாவது கேட்டுக்கிறீங்க, இவர் என் பாய் ஃப்ரெண்டா, இவர் கேர்ள் ஃப்ரெண்டா? ஃபஸ்ட்டு கடவுளை கேட்டியா? இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு? இது ஒரே டே செத்துச்சு, ரொம்ப பேர் வாழ்ந்து செத்துன்னுக்கிறாங்க, அவ்வளோதான். சிம்பிள். கடவுளை நீங்கள் முன்னாடி கேட்டு எதெல்லாம் சரிയോ அதில் தெய்வ சமாதானம் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பிரச்சனைனா அவரே இறங்கி வருவார். ஏன்னா யாரை கேட்டு போனீங்க? கர்த்தரை கேட்டு. என்னை கேட்டுக்கிறாங்க ரொம்ப பேர், பாஸ்டர் உங்களை நம்பி தான் நான் பொண்ணு கொடுத்து நிற்கிறாங்க. நான் சொல்லுவேன், என்ன ஐடியா விட்டுன்னுக்கிறீங்க, டக்குன்னு பாஸ்டர் மேலே வந்துட்டீங்க இல்லையா? நான் அதுக்கு தான் நம்ம சர்ச்சில் ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் வேறு மாதிரி எந்தெல்லாம் அக்ரிமெண்ட்டோட இருக்கும், வித் பேப்பர்ஸ், வித் டாக்குமெண்டேஷன். வி ஆர் நாட் கேரண்டி டு எனி கப்பல்ஸ். வி டீச் த ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. ஆமென். அல்லேலூயா. எங்கள் பேச்சை கேட்டால் வாழ்க்கையில் வழிகள்றதுக்கு, ஏன்னா நாங்கள் அநேக பேரோட லைஃப்பை பார்க்குறோம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. அது நம்ம சர்ச்சுக்கு ஆகக்கூடாது, நம்ம பிள்ளைங்களுக்கு ஆகக்கூடாது தான் ஆண்டவர் பிஃபோர் ஹேண்டாக எங்களுக்கு காட்டுறார், உங்களை காப்பாற்ற வேண்டும் என்று. ஆமென். அல்லேலூயா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ஒரு பொண்ணுக்கு பையனை காட்டினீங்கன்னா, அந்த பையன் மேலே ஏதாவது பிரச்சனைனா யாரை ப்ளேம் பண்ணுவாங்க? யார் பொண்ணு பையன் காட்டினாங்க பாரு, அவங்கள தான் ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ நான் கேட்குறேன், நீங்கள் கடவுளை கேட்டு நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட கேட்குவீங்க? அப்புறமா கடவுள்கிட்டே கேட்குவீங்க. அல்லேலூயா. ஆண்டவரே இது நீ கொடுத்ததுப்பா, நான் உன்னை கேட்டு வந்தது. இப்போ குழந்தை கேட்குறேன், கடவுளை கேட்காம குழந்தைய பெற்றுக்காதீங்கன்ற. எப்படி? எப்படியாவது வசனம் கேட்டுக்கிறீங்களா? அது குழந்தை கடவுளை கேட்காம குழந்தை என்ன பண்ணாதீங்க. ஏன்னா இன்னைக்கு அநேக குழந்தைங்க தாய்ங்களுக்கு புள்ளியா இல்லை, இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்ல போய் நிற்கிது. நான் அந்த நியூஸ் பேப்பரை படிக்கும் போது அவங்க சொன்னாங்க, எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு நிற்கிறாங்க. என்ன பாய் ஃப்ரெண்ட் சொல்லிக்கிறார்? அவர் பார்த்தா எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு இல்லை, ஓல்டு பாய் ஃப்ரெண்ட் மதிக்கிறார், பழைய தாத்தா மதிக்கிறார், அவர் ஒரு மாதிக்கிறார். அது என்ன வயசான்னு தெரியுங்களா? 20 வயசா. எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னா என்ன தெரியுமா? இல்லை, ஓல்டு ஸ்டாக். அவர் நம்ம பழமொழியில் சொன்னா ஓல்டு ஸ்டாக், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். இப்போ இந்த பாப்பாவுக்கு 20 வயசு. இப்போ இந்த பாப்பானால எவ்வளோ பேருக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்டே போயிடுச்சு சொல்லுங்கள். அவங்க ஃபேமிலிக்கு ஒரே பொண்ணா 20 வருஷம் அந்த தாயை தகப்பனை வளர்த்துக்கிறது என்ன இருக்காங்கன்னா,
ரோட்டில் ஒரு நாயை போல படுக்கிறதுக்காக, சாவுறதுக்காக அதுக்கு சோறு விட்டு வளர்த்துக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பெயின் இருக்கும் அவங்களுக்கெல்லாம், நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் உங்களெல்லாம் பார்த்து சொல்கிறேன், எது வந்தாலும் கடவுளுக்கு தெரிஞ்சு வரட்டும். எது கொடுத்தாலும் அவர்கிட்டது கேளுங்க. நீங்களாம் போய் முதல வாயில் போய் வாயை கொடுக்குற போது என்ன பண்ணாத, போவா. இருக்கிற சமாதானத்தை கூட நீ என்ன ஆயிடுவ, 100%. இல்லைன்னா நான் அந்த பைபிளை விட்டு போயிடுறேன். என்ன சொல்றிய அந்த வேலையை நான் செய்ய ஆரம்பிச்சிடறேன். சவாலாக சொல்கிறேன், எங்கள் அப்பா கொடுத்தது என்றைக்குமே ஒரு சமாதானத்தான். எங்கள் அப்பா சேர்ல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். எங்கள் அப்பா கொடுத்தாருன்னா ஒரு அர்த்தத்தோடு எங்கள் அப்பா செய்வார். அது கல்யாணம்னாகட்டும், வீடுனாகட்டும், குழந்தைனாகட்டும், ஸ்கூல்னா கூட இருக்கட்டும்மா. செகண்ட் பியூசி பையன் படிக்கிற பையன் கிளாரன்ஸ் ஸ்கூலில் என்ன ரூல்ஸ் தெரியுங்களா பிரதா? யூ நோ வாட் இஸ் த ரூல்ஸ் இன் த கிளாரன்ஸ்? ஃபாதர் அண்ட் மதர் ஷுட் பி எஜுகேட்டட். ஃபர்ஸ்ட் அவங்க எஜுகேட்டட் ஆகணுமா, அப்போ தான் என்ன பண்ணணுமா, பிள்ளைய சேர்க்கணுமா. ஏன்னா அப்போ தானே அவங்கள படிக்க வைக்க முடியும். இப்போ அந்த பிள்ளை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்கூலுக்கே கெட்ட பேர் இல்லையா? எவ்வளோ செக் பண்ணுறாங்க தெரியுங்களா? செகண்ட் ஃப்ளோர்லேருந்து விழுந்து செத்துக்கிறானா. ஏன் செத்தா? தீக்ஷா அவன் ஸ்கூலில் கூட யாரோ காலேஜில் செத்துட்டான்னு ஒரு பாப்பா ஃபோட்டோ பார்த்துருந்தேன். நீங்கள் ரொம்ப பேர் என்ன, நீங்கள் என்கிட்ட காசு இல்லை அதனால தான் எனக்கு சமாதானம் இல்லைன்றீங்க. கிளாரன்ஸ் ஸ்கூலில் என்ன ஃப்ரீயாக டியூஷன்ஸ் ஸ்கூல் கற்றுக் கொடுக்குறாங்க. எவ்வளோ ஃபீஸு கிளாரன்ஸ்லலாம்? மினிமம் லேக்ஸ் டுகெதர் இருக்குதுல்ல பிரதர். ஏன் ஒரு பையன் இந்த மாதிரி, அதுவும் படித்த பையன், எஜுகேட்டட் ஃபேமிலி, வை தே லாஸ்ட் தியர் பீஸ். நீங்கள் கொஞ்சம் உங்கள் சமாதானத்தை எழுதிங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசிஷன் என்ன தெரியுங்களா? சாவுதா. ಯಾವುದು தேவ சமாதானம் இல்லைன்னா, நான் சொல்கிறேன் பாருமா, இதுதான் உண்மை. அதுக்கு தான் உங்களை பார்த்து எப்போவுமே சொல்லுவேன், கார் வாங்கினா கூட போய் ஷோரூமில் கேட்காத. ஃபஸ்ட்டு போனது ஷோரூமில் என்ன தருவா சொல்லுவான், வாங்க சார்ன்னு கூடுவான். தீபாவளிக்கு ஆஃபர் வந்துக்குது, போவாத சார் வாங்க. ஏன்னா அவன் வந்தால் தான் அவன் குடும்பம் நடக்கும். யார்கிட்ட போன்ற ஆண்டவர், அந்த காரில் தேவ சமாதானம் வேணும் உங்களுக்கு. அல்லேலூயா, நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு பையன் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தானா, கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கண்ணா அப்படின்னா. சொல்லுப்பா ராஜா, என்னத்துக்காகண்ணா? இல்லை கொஞ்சம் இஎம்ஐ கட்ட முடியலண்ணா அப்படின்னா. நான் சொன்னேன், எவ்வளோப்பா இஎம்ஐண்ணா? 15,000 ரூபாண்ணா. 15,000 ரூபாய் என்னப்பா படிக்கிறேன்னா, வேலைக்கே போகிறது இல்லையா? வாவ், அல்டிமேட்ப்பா. இதுக்கெல்லாம் நான் என்ன ப்ரேயர் பண்ணுறது? ஆண்டவரே, ஆர்பிஐ பேங்க்லேருந்து திருடின்னு கொஞ்சம் 15,000 ரூபாய் லோன் கட்டுனா சொல்ல முடியும். என்ன வண்டிப்பானா, இந்த டியூக் 4.5 lakhs வருதா தாமே, பெருசாக, கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குதாப்பா. அட்வென்ச்சர் பெருசாக இருக்குதுப்பா, 4.5 lakhs என்ன சார்? அட்வென்ச்சர் ரொம்ப இஷ்டம்னு நினைக்கிறேன் உனக்கு. அட்வென்ச்சர் கேளு, இந்த அட்வென்ச்சரை சொல்கிறேன். அவன் மம்மி அவன் கையிலேருந்து ஃபோனை வாங்கி என்கிட்ட பேசினாங்க. பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்கள் சிஸ்டர். பிரதர் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்க சிஸ்டர். பிரதர் என்னத்துக்கு சிஸ்டர்னா, 15,000 ரூபாய் இஎம்ஐ 2 மாதம் கட்டல பிரதர். ஒரு 15 பேர் வீட்டுக்கிட்ட வந்துட்டுக்கிறாங்க பிரதர். ஏங்க சிஸ்டர் அப்படின்னா, வண்டி எடுக்கிறதுக்கு வந்துருக்குறாங்க. எங்கள் பையன் வேறு சண்டை போட போகிறான், அவனையும் அடிக்க வராங்க. இவன் வண்டி வாங்கினதுலேருந்து நான் என்னத்தை எழுந்துட்டேன்றாங்க. பியூட்டிஃபுல் இல்லை? காசை கொடுத்து சைனெல்லாம் போட்டு எதை எழுந்தாங்க? ஏன் எழுந்தாங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணல அவங்களா, ஆண்டவரை கேட்கல. இன்னைக்கு நீங்கள் கூட இனத்துக்கு சமாதானத்தை இழக்கிற தெரியுமா? நீ ஆண்டவரை வைக்கல. நீ ஆண்டவரை வச்சு பாரு, அது எப்படி உனக்கு சமாதானம் இல்லாம போதுன்னு நான் சொல்றேன் உனக்கு. ஆமென், அல்லேலூயா. அவரை வச்சும் எல்லாமே சமாதானத்தின் பிரபு வந்து செஞ்சுட்டு போவார். அப்போ அந்த அம்மாவை பார்த்து சொன்னேன், அம்மா என்னம்மா இஎம்ஐ 15,000 ரூபான்றீங்க, வண்டிக்குன்னா காரை வாங்கினீங்க. இல்லை பிரதர், இந்த வண்டி வந்து 4.5 lakhsண்ணா. நெஞ்சு அப்படியே படன்னு வேண்டிடுச்சு. சிஸ்டர் உங்கள் பையன் என்ன படிச்சுட்டு இருக்கிறாருன்னா, 10th ஃபெயில்ஸ் பிரதர்னா. வேலைக்கு எங்கே போயின்கிறார் பிரதர்? வேலைக்கே போயினில்லை, இப்போ ஜிம்முக்கு போகிறாரா. இவர் ஜிம்முக்கு போய் பொம்பளைங்களை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போகிறாரு. இவருடைய ரிசல்ட் சொல்கிறேன் பாருங்க. வண்டி ஏன் வாங்குறாருன்னா,
இந்த வேஸ்ட் ஃபெலோக்கு ஒரு வேஸ்ட் பொண்ணு வெளியே சுற்றினுக்கோ. இவனே இஎம்ஐயில் ஓடின்கிறான். அதுவும் இஎம்ஐயில் வாழ்கிறதுக்காக என்ன பண்ணுது? இதுங்கெல்லாம் வண்டியை பார்த்து ஹே கொஞ்சம் அழகாக பார்த்து நீ போனீனாம்மா சூப்பர் ஃபுல் டான்ஸ் தான் அவனுக்கு. அவன் கட்டோ 15 பேர் அவங்களும் அடிக்க மாட்டாங்க. சேர்த்து நீ உள்ள கிச்சனில் முடிஞ்சுட்டு இருப்ப பாரு, உன்னையே சேர்த்துன்னு வந்து கொடுப்பான். இல்லையா? என் புள்ளியே கிளாரன்ஸில் தான் படிக்க வைக்கணும். 2nd ஃப்ளோர் ஞாபகம் இருக்கட்டும். இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் தான். ஏன் டொமெஸ்டிக்கில் படித்தா வேலை வெட்டி இல்லையா? உங்களுக்கு முடியுமா? ஆண்டவரை கேளுங்க, உனக்கு முடியறதை தான் கர்த்தர் செய்வார். ஏட்டுக்கு போட்டிக்கா போய் சேர்ந்து தேவ சமாதானத்தை இழந்துட போட. பைபிள் சொல்லுது, என் சமூகத்தில் அடங்கி ஒடங்கி இரு, ஏற்ற நேரத்தை நான் எல்லாத்தையும் வாய்க்க சேர. நீ துரு 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 துருன்னு எல்லாத்தையும் செஞ்சினா இருக்கிற ஒரு பீஸ் கூட பீஸ் ஆகிட உண்டு. அவன் அலையலூயா. அவர் கொடுத்தாருனா யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் அ பீஸ் மேன். ஏய், ஐ ஆம் எக்ஸ்பீரியன்சிங் இஸ் பீஸ். எனக்கு யாரும் இல்லைன்னா கூட சொல்கிறேன் பிரதர், சவாலை சொல்கிறேன், சேலஞ்சாக சொல்கிறேன். இந்த உலகத்தில் யாருமே இல்லைன்னா கூட சரி, எழுதி தரேன். எங்கள் அப்பா ஒருத்தர் போதும் எனக்கு. எங்கள் அப்பா ஒரே ஒருத்தர் போதும் எனக்கு. எங்கே இருந்தாலும் என்னை நடத்தணும்னு நினச்சாருன்னா என்னை நடத்துகிறாரு அவரு. நான் எங்கே கூப்பிட்டாலும் எனக்காக வேலை செய்ய இறங்குற ஒரு தேவனாக இருக்கிறார். So why do you lost your peace? You never allowed God to work in your life first. முந்திரி கொட்டும் போது நீங்கள் முந்திக்கினீங்க. இப்போ உன்ட்டுக்கிற சமாதானத்தை என்ன பண்ணிக்கினேன்? இழந்துட்டேன். ஆண்டவரை கேட்டு வேலை ஷிஃப்ட் பண்ணியா? ரொம்ப பேருக்கு என்னன்னா 30,000 40,000 ரூபாய் தராங்கன்னா ஸ்பாட்டில் என்ன ஆயிடுறாங்க இவங்கெல்லாம். ஒரு 10 வருதுன்னு போகிறாங்க, 10 இடத்துல 10 ரூபாய்க்கு வேலையாக கொடுக்குறான். 10 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் வேலை கொடுக்குவான். அப்புறமா தான் உனக்கு சில்லற 10 ரூபாய் தருவான். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை வை. ஆண்டவரை எனக்கு இந்த வேலை செட் ஆகுமாப்பா, நீ பார்ப்பா. ஏன்னா எனக்கு வேலை முக்கியம் இல்லை. வேலையில் காசு வருது, காசில் சாப்பாடு வருது, சாப்பாடு எனக்குள்ளே போகுது. அந்த சாப்பாடு எனக்குள்ளே போய் எனக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம். ஃபைனலாக இதுக்கு தான் வேலை செய்கிற எல்லாருமே. ஆனால் வேலையிலேயே சமாதானம் இல்லைன்னா, வீட்டிலையும் சமாதானம் இல்லைன்னா, சம்பாதிக்கிற பணத்துலேயும் சமாதானம் இல்லைன்னா என்ன சம்பாரிச்சு என்ன பிரயோஜனன்ற? இதர் யாராவது ஒருத்தர் குத்தி அந்த மாதிரி சாவடிக்கணும், இல்லை நம்மளே ரயில்வே ட்ராக்கில் போய் சதாப்தி எக்ஸ்பிரஸ் மேலே வாங்கணும். பிகாஸ் தே லாஸ்ட் தேர். Why did he kill that girl? ஏன் அந்த பொண்ணை சாவடிச்சான் சொல்லுங்க? மென்டல் ஆகிட்டான் அவன். என்ன வந்து கேட்டாங்க, பாரு பிரதர், ஒரு பையன் எப்படி சாவடிச்சுக்கிறாப்பா. நான் சொன்னேன், எப்படி ஒரு பையன் சும்மா சாவடிக்க வேணாம். பொண்ணுங்களுக்கு சொல்கிறேன், உஷாராயிரு. இந்த மாதிரி பரவாயில்ல, இது ஒரே இடம் செத்துச்சு. இதை வந்து 3 நாள் பேக் பண்ணாங்க, அழுதாங்க, பால் ஊற்றினாங்க, காப்பி குடித்தாங்க, வீட்டுக்கு போயிட்டாங்க. நீ எப்படின்னா ஏதாவது மென்டல்கிட்ட மாட்டிக்கினா டெய்லி பம்பாட் டான்ஸ் தான் உண்டு. நீ கேட்காம மாற்றம் போன எனக்காக ஸ்ட்ராங்காக நிற்கிறார், தூக்குறார் பாரு, ஸ்ட்ராங்கா இப்படி தூக்கி ஆங்கரில் மாட்டி இருக்கிற சமாதானத்தோட கேள ஆண்டவரே. ஆண்டவரே, இவன் எனக்கு செட் ஆவானாப்பா, என் கஷ்டத்தில் எனக்கு பிள்ளைகளை பிறந்தா இவன் கூட நிற்குவானா, இந்த பொண்ணு நிற்குமாப்பா, ஏசப்பா என் கூட கஷ்டத்தை நிற்குமா, எங்கள் அம்மா திட்டுவாங்க அந்த நேரத்தில் நிற்குமா, எங்கள் அக்கா திக்கும், என் அண்ணா தம்பி திட்டுவாங்க, என் குடும்பத்தை நான் தாங்கி நிற்குமான்னு ஃபஸ்ட்டு கடவுளை என்ன பண்ணு கேளு. மூக்கு அழகாக்குதுன்னு போன ஓப்பன் ஆகாத வரைக்கும் அழகு. ஓப்பன் ஆச்சுன்னா இருக்கிற சமாதானத்தை கூட என்ன ஆயிடுவேன். சில பேருக்கு எப்பவுமே கொஞ்சம் ட்ரூவாக உண்மையாக சொல்கிறவங்கள நான் கேள்விப்பட்டுக்கிறேன். உண்மையாக அதை தான். ஆக்சுவலாக கல்யாணம் ஆகிட்டு நீங்கள் சந்தோஷமாக்குறீங்களா, கல்யாணம் ஆகாத சந்தோஷமாக்குறேன்னு கேட்டால் ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கல்யாணம் ஆகிட்டு தாக்குறேன்னு. ஆனால் அது ஆனஸ்ட் ட்ரூத் நான் சொல்லிட்டேன். நீங்கள் கல்யாணம் ஆகுங்க, கல்யாணம் ஆகாத போக, குழந்தை பெற்றுக்கங்க, குழந்தை பெற்றுக்காத போக, சொந்த வீடு வாங்க, சொந்த வீடு வாங்காத போங்க, கார் வாங்க, கார் வாங்காத போங்க. ஆனால் கடவுள் இல்லைன்னா எல்லாமே வேஸ்ட்டு நான் சொல்கிறேன். ஆமென். அல்லேலூயா. எவ்வளோ பேர் இதை ஒத்துக்கொள்கிறீங்க? அல்லேலூயா. கடவுள் இருந்தால் மாற்றதாயா. சமாதானத்துக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? இயேசு. ஏன்னா அவருக்கு பொறுக்கும் போதே ஒரு பேரை கொடுத்தாங்க, என்னன்ட்டு? பிரின்ஸ் ஆஃப் பீஸ்.
நீ பிரின்ஸ் நினைச்சே போயிருது பீஸ். He is the Prince of Peace. சமாதானத்தின் பிரபு. ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற பொண்ணு, ஆண்டவர் கொடுக்கிற பையனும் உங்களுக்கு பிரச்சனை வரும். 100% சொல்றேன், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பட் God will stand for you. யார் நிற்குவார் உங்களுக்காக? கடவுள் நிற்குவார். ஏன்னா உங்களை பிரிக்க விட மாட்டார். ஆனால் கடவுளை கேட்காம நீங்கள் பண்ணீங்கன்னா கடவுள் தூரம் நிலையிடுவார். இதுக்கும் எனக்கும் என்ன இல்லை. ஏன்னா God is not a God of ஃபர்ஸ்ட் சர்வீஸில் என்ன பண்ணும்? God is not a God of பர் இதெல்லாம் வராது. ஏன் சொல்லு? பயமான ஒரு வார்த்தை. வாசிங்க ஜோரா. நீங்கள் வரலன்னா நான் வாசிக்கிறேன். கொலேஷியர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். 3:25. But if you do what is wrong, you will be paid back. I want to repeat these verses, brothers and sisters. This is a New Testament. Many people say God is a God of grace. God is a God of merciful. And I want to tell you today, God is a God of who repays you for your wickedness, for your doing wrong things. Bible சொல்லுது, I will pay back what mistake you did. தமிழ்ல வாசிங்க சிஸ்டர். அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான். பலனை என்ன பண்ணுவான்? அடைவான். ஆமென். அல்லேலூயா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா சொல்லுது. But if you do what is wrong, you will be paid back for the wrong you have done, for God has no favoritism. சொல்லுங்க, God has no favoritism. எல்லாம் பார்க்க மாட்டாரு. பைபிள் சொல்லுது, அவர் சத்தியம் உள்ள ஒரு தேவனா, அவர் உண்மை உள்ள ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அரேஞ்ச் மேரேஜ் கிட்டும், லவ் மேரேஜ் கிட்டும், ரன்னிங் மேரேஜ் கிட்டும், பிடி உஷா மேரேஜ் கிட்டும், குழந்தை கிட்டும், குழந்தை இல்லாத போட்டோம், வீடு கிட்டும், வீடு இல்லாத போட்டோம். Don't do wrong. If you do wrong, God will repay it. எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிறாரா பிரதர்? ப்ரீச் பண்ணுற பாருங்க, நான் எனக்கு பயங்கரமான லெசன்ஸ் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறார். ஏன் ஆண்டவர் கற்றுக் கொடுத்துக்கிறார்? நீ பண்ணுறது தப்புன்னு என்ன பண்ணுறாரு? உன்னை ஜட்ஜ் பண்ணல, ஆனால் என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்க. ஏன் கற்றுக் கொடுக்குறார் பிரதர்? நீங்கள் சொல்லுங்கள். அதில் என்ன பண்ணக்கூடாது? இப்போ ஐடிசி ஃபேக்ட்ரி மேலே கேஸ் போட்டாங்க. இந்த சிகரெட்னால தான் எல்லாருக்கும் கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு. அப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டாங்க. என்ன போட்டாங்கன்னா, அந்த சிகரெட் பாக்ஸ் மேலே ஒரு ஃபோட்டோ போடுங்க. இந்த ஃபோட்டோ போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? குடிக்க மாட்டாங்க. நீங்கள் எப்பயாவது பாருங்கள், யாராவது நீங்கள் ஸ்மோக் பண்ணுறதோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறதோ இருந்தால் அந்த பாக்ஸ் மேலே இருக்கிற ஃபோட்டோவை உங்கள் கண்ணுக்கு தெரியாது. பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற சிகரெட் ஒண்டி தான் தெரியும். ஏன்னா உங்கள் கண்ணு மூடப்பட்டுச்சு. டூயிங் ராங் இஸ் குட் ஃபார் யூ. இட் இஸ் பின் ப்ராக்டிஸ்ட். அது என்ன ஆயிடுச்சு? ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. ஆனால் அதுக்கு கூலி வருதா? இப்போ பாரு, இந்த பொண்ணு, இந்த பையனுக்கு கூட கூலி வந்துச்சு. இப்போது இந்த பொண்ணு காலேஜுக்கு போய் படிக்கிற ஒரு வேலையை பார்த்துச்சுன்னா இது இந்த மாதிரி நாய் மாதிரி குத்தி போட்டுக்குவானா? சொல்லுங்கம்மா, நீ சொல்லுப்பா. படிக்கிற வயசில் 20 வயசுமா, அதுக்கு 20 வயசில் என்ன ஆசை வரணும் ஒரு பொண்ணுக்கு? என்ன ஆசை வரணும்? நல்லா படித்து அவங்க அம்மா அப்பாவை காப்பாற்றணும், உன் லைஃப் செட்டில் ஆகணும், அந்த மாதிரி ஆசை வரணும். நீ எக்ஸு ஜெட்டு ஒய்ன்னு வந்தால் அவன் ரிசல்ட் தரா RIP போட்டுக்கோமா போர்டில், உனக்காகவே கொடுக்கப்பட்டதுன்னு. அவன் ஸ்லேட்டை வச்சுன்னு போயிடுறான். அவனுக்கு ஒரு போர்டு கொடுக்குறாங்க, உனக்கு ஒரு போர்டு கொடுக்குறாங்க. உன்னை பெற்று 20 வருஷம் வளர்த்தாங்க பாரு. அவங்களுக்கு என்ன கொடுக்குறீங்க தெரியுமா? இதுதான் பலன். வயிறில் நெருப்பு கட்டு. அதுக்கு தான் சொல்கிறேன் பிரதர், புள்ள கூட கேட்டினா கடவுள்கிட்டருந்து கேளு. இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது உன் லைஃப்பில் பண்ணிடுச்சுன்னா நைட்டெல்லாம் தூங்க மாட்டேன். நீ கடவுள் வளர்க்குற புள்ள தான் உனக்கு சமாதானம் தரும். நான் எழுதி தரேன். இன்னைக்கு அநேக தாய் பிள்ளைகளால் அழுறதுக்கு காரணமே தன்னுடைய ரத்தத்தினால பிறந்த பிள்ளைகள். Children are a gift of God, but it has to come from God, not from your wrongdoings. Don't get married without God, man. Shut up and be as a bachelor. கல்யாணமே கட்டிக்காத. என்ன கேட்டா? கடவுள் ஒன்று செல்லனா கட்டிக்காத, வேண்டாம் விட. என் ஆண்டவர் சொல்ல பெர்மிஷன் இன்னும் கொடுக்கல. நம்ம சர்ச்சில் இருக்கிறாங்க 4-5 பேர் இருக்கிறாங்க, நல்லா தான் இருக்கிறாங்க. யார் சொன்னது? உன்னால் முடியலன்னா சைலண்ட் ஆகி நிற்கிறாரு.
ஒருவேளை பிஸ்னஸ் பண்ண முடிஞ்சா என்ன பண்ணுப்பா, அவசர அவசரமாக போய் எங்கேயும் வட்டியும் கடையும் வாங்கி போய் பிஸ்னஸ் பண்ணாத. கடவுளை கேள்வி, இருக்கிற பிரச்சனையை உன்னால் தாங்க முடியல. இன்னும் பல பிரச்சனை என்ன பண்ணிக்காத, தலையில் எடுத்து போட்டுக்காத. இருக்கிற சமாதானம் கூட என்ன ஆகிடும், இழந்து போயிடும். ஆண்டவர்கிட்ட கேளு. ஆண்டவர் உன் கொடுத்தாருன்னா ஆண்டவரே அதில் சண்டை போடுவார். உன்னை சண்டை போட வைக்க மாட்டார், உனக்காக அவர் சண்டை போடுவார். எவ்வளோ பேர் போட்டுக்கிறார் ஆண்டவர் அந்த மாதிரி? ஹல்லேலூயா. இந்த பிரதர் இமான் கொடுக்கிறார், 5 years he was in search of job. ரொம்ப இடத்துல பாவம் கடவுளுக்குள்ளே வந்தது ரொம்ப பிரச்சனை அந்த பிள்ளைக்கு. நான் பார்த்துக்கிறேன், he is walking with me. ரொம்ப கஷ்டம். எப்பவுமே வந்து என்கிட்ட ரொம்ப ஒரு 1 or 2 hour பேசுவாப்புல. நான் சொல்லுவேன், கடவுள் டைம் வரும், ஒரு நாள் வரும். கடவுள் நல்ல வேலை கொடுத்தாரு. இன்னொன்று தெரியுங்களா, வேலைக்கு போனதுமே அவங்க குழந்தை சிக்காயிடுச்சு. இமீடியட்டாக பேப்டிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும், நோ மணி. அவங்க ஒய்ஃப் கூட வேலை இல்லை, கால் ஃப்ராக்சர் ஆகிட்டுக்குது. பட் ஆஸ் he obeyed the voice of God, ஆண்டவரை கேட்டு தேவ சத்தத்தை கீழ்ப்படிந்த தொட்டு போய் ஒரு 2 வாரத்திலேயே அவங்க ஆஃபீஸில் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டாங்க. 30,000 or 40,000 rupees, 1,25,000 ஃப்ரீயாக ஏசப்பா கொடுத்து அவன் புள்ளையை டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வந்தார். If you follow the God's voice, he will pay the bill for you. அவர் சத்தத்தை கேட்டு நீ செய்தினா பில்லெல்லாம் அவரே பே பண்ணுவார். டேரனோட மம்மி கூட, டேரன் வந்து நேற்று சொன்னார், 1 lakh rupees கிரெடிட் இருந்துச்சுன்னா அந்த புள்ள பாவம் போய் வேலைக்கு போயிட்டு, ஆனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கட்டி காசெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்களா. 1 lakh rupees 30,000 20,000 கட்டினாங்களா. காசு கொடுத்துங்க கூப்பிட்டு என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, இனிமேல் காசை வேண்டான்ட்டாங்களா. God will pay the bill for you man. உனக்காக வழக்காட மாட்டார், உனக்காக செஞ்சு முடிப்பார். அந்த கடவுளை முன்னாடி வச்சு கல்யாணம் கட்டிக்கோமா, அந்த கடவுளை முன்னாடி வச்சு குழந்தை பெற்றுக்கோ, அந்த கடவுளை முன்னாடி வச்சு வீடு வாங்கு, அந்த கடவுளை முன்னாடி வச்சு கார் வாங்கு, அந்த கடவுளை முன்னாடி வச்சு பிஸ்னஸ் செய். உனக்கு எதிரிகளை கர்த்தரே காட்டும். உனக்கு தெரியாத பிஸ்னஸ்ல உனக்கு யார் எதிரின்ட்டு. Call unto me and I will show you the hidden things and which you don't know. You will not know who is your friend and who is your enemy. But if you pray and go, God will expose him and show to you he is your enemy man. உங்கள் ஆஃபீஸ்லலாம் தெரியாது உங்களுக்கெல்லாம் யார் உன் சத்ருவுன்ட்டு. நீ ப்ரேயர் பண்ணிட்டு போ, உனக்கு வலை பின்னின்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் ஓப்பன் பண்ணி காட்டிடுவார். சோர்ந்து போகாதீங்க, அவங்க யாருன்னு ஆண்டவர் ஒன்று காட்டுறார். ஆமென், ஹல்லேலூயா. So why do you lose your peace? Because you're not asking God. You are doing by your own. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பட்டன் வாசிக்கணுமா? என்ன பார்க்க கூடாது, பைபிள் எடுத்து பட்டன் வாசிக்கணும். புத்தியின் மேல் சாயாமல், எது மேல சாயாதன்றாரு, உன் சுய புத்தியில சாஞ்சி போய் ஸ்கூல்ல போயிட்டு இந்த ஸ்கூல்ல சேர்க்காதீங்க. ஒரு நிமிஷம் சிஸ்டர். சுய புத்தியா போயிட்டு என்ன பண்ணிடாதீங்க, கடன் வாங்கி கல்யாணத்தை என்ன பண்ணிடாதீங்க, நடத்தாதீங்க. ரொம்ப கஷ்டமா லோன் எல்லாம் கட்டுறதுக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியாது. சுய புத்தியில் போய் பர்த்டே எல்லாம் ரொம்ப கிராண்டாக என்ன பண்ணாதீங்க, செலிப்ரேட் பண்ணாதீங்க. சுய புத்தியில் போயிட்டு என்ன பண்ணாதீங்க, கல்யாணம் கட்டிக்காத. சுய புத்தியில் போய் குழந்தை பெற்றுக்காதீங்க. ஐயோ என்ன சொசைட்டி என்ன கேட்கும், ஜனங்க என்ன கேட்குவாங்க, ஒன்று யாருக்காகவும் நீயா வாழணும், அவன் சந்தோஷத்துக்காக நீங்கள் ஏன் வாழணும்? நீங்கள் கர்த்தருக்காக வாழுங்க. உனக்காகவே வாழ்ந்துன்னு இருக்காங்க, இயேசுக்காக வாழ்ந்துப்பா. உனக்கு என்னன்னா கூட்டம் அவரே இறங்கி வருவார். சுய புத்தி மேல் என்ன பண்ணாதன்றாரு. இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் எழுந்த சமாதானம் என்னத்துக்கு தெரியுமா ரீசனு? சிம்பிளாக சொல்லிட்டா இதுதான் ஆன்சர். Why you lost your peace today, you know? This is the result. என்னத்தில் சாஞ்சிக்க, சுயமா பண்ணிடுவோம், செஞ்சிடுவோம், முடிச்சிடுவோம், பண்ணிடுங்க, பண்ணு. யாருன்னா இந்த மெசேஜை கேட்டு திரும்பி சுய புத்தியில் சாஞ்சி பண்ணுறியா, பண்ணுமா, பண்ணுப்பா தம்பி. கடைசியில் இயேசு இல்லைன்னா தான் ஏன் வாழ முடியாது. பணம் காசெல்லாம் விடுங்க, சம்பாரிச்சிக்கலாம். இயேசு இல்லைன்னா சமாதானமே இழந்துட்டீங்கன்னு நினச்சிக்கோங்க. இயேசு இல்லைன்னா, என் ஃப்ரெண்டு வந்து சொல்லி அழுகுறான், ரோட்டில் நில்லி அழுகுறான். அந்த மாதிரி பையன் இல்லை, அன்னைக்கு குடிச்சிட்டு இருக்கிறான். நான் சொன்னேன், நீ ஏன்ப்பா குடிச்சிக்கிற, நீ குடிக்க மாட்டேலையாப்பா. ரொம்ப ப்ரெஷர் பிரதர், ரொம்ப ப்ரெஷர் பிரதர். எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அப்பாவுடைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு. எங்கள் அக்கா தங்கச்சிங்கெல்லாம் சொன்னாங்க வீடு கட்டிடலான்ட்டு. அவங்க 2 பேரும் வேலை வெட்டிக்கே போக மாட்டாங்க. நான் அந்த வீடு ப்ராப்பர்ட்டியை வச்சு லோன் வாங்கிட்டேன்.
இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் கட்டினேன், அவ்வளோ ஜல்தி லோன் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அக்காக்கோ தங்கச்சிக்கோ தம்பிக்கும் வர வச்சிட்டேன். மேலே கட்டி நான் போகலான்னு போகிற பிளானில் இருந்தேன். காசு வரல பிரதர். என்ன வேலை செய்கிறீங்க பிரதர்னு கேட்டேன். ஆட்டோ ஓட்டுறாராம். சொன்னேன், பிரதர் ஆட்டோ ஓட்டி எப்படி லோனெல்லாம் கட்டுவீங்க பிரதர் நீங்கள்? இல்லை, இது மேலே கட்டிட்ட பிறகு வாடகை கிடியே வந்தால் சுயம். நீங்கள் வாடகை வீட்டில் தான் இருக்கிறீங்க, ஆனால் இந்த மாதிரி ப்ரெஷரோடு இல்லை. சந்தோஷப்படுங்க அப்போ. ஆமென், அல்லேலூயா. லீஸ் வீட்டில் தகர, ஆனால் இந்த மாதிரி டென்ஷன் இல்லைல்ல. சொந்த வீடுக்குது, இடம் இருக்குது. இப்போ பேங்க் என்ன பண்ணிக்கிறாங்க தெரியுங்களா? ஆக்ஷன் கொடுத்துக்கிறாங்க, ஏலத்துக்கு கொடுத்துக்கிறாங்க. 3 மாதத்துல மாற்ற நீ காசு கட்டலைன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நாங்கள் சேல் பண்ணிவிடுவோம். ஏன்னா அவங்க சைன் போடும்போது என்ன தரமா பண்ணி கொடுக்கணும்? அத்தாரிட்டி 2 பேருக்கும். ஓனர் யார் ஆகிடுவாங்க? பேங்க் ஆகிடுவாங்க, நீங்களும் ஆகிடுவீங்க. அதெல்லாம் சைன் போடணும். நீங்கள் 10 பேப்பரில் சைன் போடுவாங்க பாருங்கள், நீங்கள் படிக்க மாட்டீங்க, ட்ரு அடிக்குவீங்க. வண்டி இது கூட நீங்கள் அடிக்கிறீங்க பார் சைன். அவங்க சொல்லுவாங்க, நீ கொடுக்கலன்னா நானே வந்து வீட்டிலேருந்து எடுத்துன்னு போவேன். ஓகே, நீங்கள் போட்டுக்குவீங்க. இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? சுயம். கடுவில் வைக்காத போய் கல்யாணம் கட்டி பாருங்களேன், ஃபுல் டான்ஸ் தான், வீடே டான்ஸ் தான். சும்மா ரிங்கா ரிங்கா ரோசஸ், பக்கெட் ஃபுல்லா ரோசஸ், அஷா புஷா ஆல் ஃப்ராட் டவுன். ரெடி பிரதர்? சுஜய் பிரதர் சிரிங்க கொஞ்சம். பிஸ்னஸ் பண்ணிப்பாரு. ரிங்கா ரிங்கா ரோசஸ், அஷா புஷா ஆல் ஃப்ராட் டவுன். ரெட் பஸ் அப்படின்ற ஒரு பஸ் இருக்குது. அது ஓனராக இருக்கிற ஒருத்தர் தூக்கு போட்டுன்னு சேர்த்துட்டுக்கிறாரு ஃப்ளாட்டில் போயிட்டு. என்னடா இவர் பஸ்ஸில் பஸ் பாஸ் வாங்கி போக முடியாத நம்மலாம் உயிரோட இருக்கிறோம், பஸ்ஸுக்கு ஓனர் போய் தூக்கு போட்டுன்னு சேர்த்துக்கிறாரு இல்லையா? நம்மளுக்கு இந்த கேள்வி என்னன்னு போய் காத்தா, பிஸ்னஸ் ப்ரெஷர். விசிலெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? குக்கரு சரியாக தண்ணி மாற்ற வெளியே வரல, டமாருன்னு ஒரு சவுண்டு, சாப்பாடு கொழும்பெல்லாம் மேலே இருக்கும். கரெக்டாக பிஸ்னஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணலன்னா இட் நாட் கிவ் லைஃப், இட் வில் டிஸ்ட்ராய் யுவர் லைஃப். என் பிள்ளைக்கு கிராண்டாக கல்யாணம் கட்டணும், வாமா வந்த நீ கல்யாணம் கட்டின்னு போயிடுமா? அது நீ தான் பில் கட்டணும். கிராண்டாக ஜெய்மால் பேலஸில் ராஜா கூட உட்கார வச்சு பக்கத்தை குதிரை கூட பண்ண. அது கல்யாணம் கட்டின்னு மம்மி வாயினும் நிற்கிற சமாதானத்தை என்ன பண்ணிடாத. ஆல்ரெடி 50-60 வந்துட்டுக்குவேன். இதை நீ கேட்டு யோசித்து பேங்க்கார வீட்டை வந்து ஹலோ 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 10 வாட்டி ஆச்சு வந்து ஆண்டவர் உனக்கு 80-90 வச்சுக்குவார். பேங்க்கார டிஸ்கவுண்ட் பண்ணி இப்போவே வான் மேலே கூட்டின்னு போயிடுவான். ஹென்னூர் கிராஸில் அம்மா புள்ள புருஷன் 3 பேரும் கிணத்துல வந்து சேர்த்துட்டாங்க. ஏன் சேர்த்தாங்க? லோன் கட்ட முடியலையா? நான் சொல்லிட்டேம்மா, போன வாரம் சொன்னேன் இல்லையா, இருக்கிறத வச்சு என்ன பண்ணுமா? சந்தோஷமா இரு. எல்லாமே ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கோ, யூ வில் ஹேவ் எ பீஸ். ஆண்டவர்கிட்ட வராதது வேண்டாமா? வேண்டாம் வேண்டாம். யூ வில் லூஸ் யுவர் பீஸ். தட்ஸ் வாட் பைபிள் சேஸ். டு நாட் லீன் ஆன் யோர். உனக்குன்னு ஒரு சுய புத்தி பேசும். கடவுளை கேட்காம நீயே பேசுவேன். இப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி முடிஞ்சிடலாம், நான் நினைச்சேன்னு வாங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி நினைச்சது கரெக்டாக இருந்தால் என்றைக்கும் உங்கள் வாழ்க்கையை உருப்பட்டுக்கும். எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து எப்போவுமே சொல்வார், ஜெபம் பண்ணப்பா அப்படின்வார். பாப்பாக்காக பண்ணுறேன். சரிங்க நான் பண்ணுறேன். என்னென்னு ப்ரேயர் பண்ணுறேன் கொஞ்சம் சொல்லுன்னுவார். இந்த புள்ள நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. ஆப்பா இன்னொன்று கூட ப்ரேயர் பண்ணப்பா, என்றைக்குமே உன் குணம் அதுக்கு வந்துடக்கூடாதுன்னு ப்ரேயர். அப்பா குணம் பிள்ளைக்கு எப்படி வராத? நான் கேட்டேன், எப்படின்னா அப்பா குணம் அப்படின்னா, அப்பா அது ஒரு நல்ல குணமாக இருந்தால் என்றைக்கும் நீ உருப்பட்டுக்குவ. அது இல்லாத தொட்டு தான் நீ இந்த மாதிரி ஸ்டூப்பிடாக இருந்து அதுக்கப்புறமா தான் கடவுளுக்குள்ளே வந்த. உன் குணம் வந்துச்சுன்னா நீ என்னென்ன தப்பு பண்ண, அதுக்குன்னா ஒரு ஃபஸ்ட்டாக பண்ணிச்சுன்னா தாங்குவியான்னு கேட்டார். ஐயோ வேண்டாண்ணா, என் குணமே வேண்டாம், அதை போஸ்ட்போன் பண்ணிடுறேன். நானே இல்லை அப்பா, அதுக்கு அதுதான் அவர் தான். நான் இல்லை, என் குணம் வேண்டாம். என் குணம் இருந்தால் கண்டிப்பாக என் வாழ்க்கை என்றைக்கோ உருப்பட்டுக்கும். அதுக்கு தான் சொல்கிற பாருமா, நம்ம ரத்தம் நம்ம குணம் கூட நம்ம பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. நான் நீங்கள் பண்ண தப்பா அவங்கள என்ன பண்ணுவாங்க? பண்ணுவாங்க. அதுக்கு தான் என்றைக்குமே ஆண்டவர் கேளுங்க, ஆண்டவரே டிஎன்ஏவே வரக்கூடாதுப்பா, எல்லாம் டிஎன்ஏவே மாறிட்டோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆனால் நான் பண்ண தப்பு என் பிள்ளையா பண்ண ஆரம்பிச்சிடும். வேண்டாம், நான் பண்ணது என் பிள்ளைக்கு வரக்கூடாது அப்படின்னு எங்கள் பாஸ்டர் கேட்குவார். அவர்
இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், சுய புத்தியில் என்ன பண்ணாதீங்க, கார் வாங்குங்க, தப்பே இல்லை. என்ன கார் வாங்க, என்ன கார் இஷ்டம் பிரதர் உங்களுக்கு? கடவுள் என்ன ஒரு பிராண்டு பேர் சொல்லுப்பா. ஆடி கார் வாங்குங்க, வெரி குட். இப்போ ஆடி எவ்வளோப்பா ரேட்டு? அத்தா எவ்வளோ இருக்கும் ஆடி விஜய்? 1 CR இருக்கும். 1 CR இருக்குது பிரதர். இப்போ 1 CR. இப்போ நீங்கள் ஆடி யோசிக்கணுமா? 1 CR இல்லை, நான் தருவார் ஆண்டவர். ஆனால் கண்டிப்பாக தருவார். ஆனால் அது நான் சொல்கிற பாருங்க, நீங்கள் ஆண்டவர் சமூகத்தை காத்திருந்தீங்கன்னா நீங்கள் காசு பே பண்ணுறது வேண்டாம், அவரே கொடுத்துருவார். ஏன்னா அவர் கையில் வந்தால் பெஸ்ட்டாக தான் தருவார். பைபிள் சொல்லி நான் ஒன்று ஆசீர்வதிச்சேன்னா அதில் என்ன வைக்க மாட்டாரா? உனக்கு துன்பம் கொடுக்க மாட்டார். கார் கொடுத்தாருன்னா அந்த காரில் லோன் கட்டுற துன்பம். சில பேருக்கு வண்டியெல்லாம் வாங்கிட்டு பெட்ரோல் போட காசுக்காது. ஐயோ சூப்பர், நீங்களாம் இதெல்லாம் ரொம்ப சூப்பர். 30 ரூபா 40 ரூபா பெட்ரோல் போட. நான் கேட்குறேன், 30 ரூபா பெட்ரோலே போட முடியும், எப்படி லோனெல்லாம் கட்டும்? அது அம்மா கத்தாச்சுரம்மா, ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க, கடவுள் கண்டிப்பாக ஒரு வழி காட்டுறாரு பாரமா. இப்போன்னு சொல்லுங்கள் பிரதர், நான் வண்டி என்ன பண்ணுங்கோ, உங்கள் பையன் தூங்கின்னு போது இந்த 10 பேர் வர்றாங்கன்னு சொன்னீங்களே, சாவி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சிடுங்கம்மா. பிரதர் 1.25 லட்ச ரூபா கட்டிட்டுக்கிறேன் பிரதர். சிஸ்டர், அது நீங்கள் பண்ண தப்புனால வந்த ஃபைன் உங்களுக்கு சிஸ்டர்னு, வந்த ஃபைன் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் கரெக்டாக இருந்தால் தான் புள்ள கூட என்ன ஆகும். என் புள்ள வண்டி கேட்குதுன்னு அம்மா அப்பா என்ன பண்ணாதீங்க, வேண்டாம் பண்ணாதீங்க. உங்களால் முடியுமா? உங்களால் செய்ய முடியுமா? கடவுளை என்ன பண்ணுங்கள், ஒரு வார்த்தை கேளுங்க அவட்ட. எஸ்ப்பா இந்த மாதிரி என் பிள்ளைக்கு என்ன ஆகுது, வண்டி வேணும்ங்கிறான், வண்டி வேணும்ங்குது. அப்போ கேளுங்க, துன்பத்தை வைக்க மாட்டான். 10th ஸ்டாண்டர்ட் பையன் கோயம்புத்தூரில் லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சுட்டு அவங்க பஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டு, எனக்கு லாஸ்ட் எக்ஸாம் மம்மி, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வண்டி எடுத்துன்னு வராங்க, நானும் வண்டி எடுத்துன்னு போகிறேன், ஜூபிட்டர் வண்டி எடுத்துன்னு போய் எக்ஸாம் எழுதிட்டு காஃபி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டுக்கிறான். 10th ஸ்டாண்டர்ட் பையன், ஜூபிட்டர் வண்டியில் லைஃப் போயிடுச்சு. ஸோ யூ டோன்ட் நோ வாட் கில்ஸ் யூ, யூ டோன்ட் நோ ஹவு சேட்டன் கம்ஸ் டு யுவர் லைஃப். அதுக்கு தான் சொல்கிறேன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதிலே வருவா. கொஞ்சம் உஷாராக இருங்க. ஆல்வேஸ் ஆஸ்க் காட். போய் சும்மா லோன் எடுக்காதீங்க. இந்த லோன் எடுத்து இந்த லோன் கிளியர் பண்ணிடலாம். சொல்லுங்கள், இந்த லோனுப்பா என்ன டேலண்ட்டுப்பா, இங்கே எடுக்கிறதா 10 ரூபா எடுத்து 20 ரூபாய்க்கு போட்டு முடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு கேளுங்க, ஏன் அவன் அவ்வளோ கம்மியாக 10 ரூபா தராங்க? சும்மா யாரோ கம்பெனி ஓப்பன் பண்ணி 10 ரூபாலாம், நான் சோஷியல் சர்வீஸ் யாரோ பண்ணல. உங்களை பிடிக்கணுன்னா எப்படின்னா, ஒரு வாட்டி பிளாங்கெட் வாங்கலான்னு போனேன், 200 ருபீஸ்ன்னு போட்டிருந்தாங்க. பெரிய நான் இல்லை அமௌண்ட்டு நம்பர் 200ன்னு பெருசாக எழுதிக்கிறாரு. நான் இப்படி இருந்துச்சு வண்டி, நான் இப்படி போயிட்டு இந்தியன் அகாடமிக்கிட்ட திரும்பி வந்து அந்த வண்டிகிட்ட நிற்கச்சு ஒரு பிளாங்கெட் வாங்கலான்னு வந்தேன். போய் பிளாங்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு கவர்லலாம் போட்டேன். 200 ருபீஸ் எடுத்து கொடுத்தா 450 சார்ன்றாரு. அது வேற இங்கக்குறது தான். ஒரு 3 கம்பளி வச்சிருக்கிறாரு. கம்பளி லூண்டு தான் இருக்குது, பிளாங்கெட்ஸை போர்டு இவ்வளோ பெருசு வச்சுக்கிறாரு. என்னை யூ டர்ன் பண்ண வச்சுருந்து யார் தெரியுமா? அது 200 ருபீஸ். ஸோ டு புல் யூ பீப்புள் வில் சேஞ்ச் யர் மைண்ட் செட். யாரெல்லாம் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணிக்க, போன வாரம் 2 வாரத்துக்கு பிரதர் பிரதாப் பேச்சை கேட்டு நான் 12 o'clock பிக் பில்லே டே முடியுதுட்டு ஆர்டர் பண்ணா என்ன ஒரு ஃபார்மல் ஷூ இல்லை ஒன்று ஆர்டர் பண்ண முடியுது. 12 மணிக்கு முடிஞ்சதுன்னார். ஆக்சுவலாக எனக்கு ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கூட தெரியாது, என்னென்னா அவுட்டே இன்றைக்கி எல்லாம் ஆர்டர் பண்ணுறேன்னு டச் பண்ணிட்டேன் பிரதர். வன்ஷு பிரதர் ஷூ ஃபோட்டோலையும் வீட்டில் உட்கார வச்சு பார்க்குறேன் பிரதர். புல்டோசர் ஏறின மாதிரி இருக்குது பிரதர் ஷூ. 10 கொடுத்து வச்சுக்கிறா பிரதர். ஓப்பன் ஆகிட்டுக்குது பிரதர் ஷூ. வாய் குரோக்கடைல் மாதிரி துறக்குது. இன்னும் ஒரு வாட்டி கூட போடல. ஆனால் ஃபோட்டோவில் எப்படி போட்டாங்க தெரியுமா? 5500 ருபீஸ் ஃப்ளாட் 85%. நம்ம என்ன ஆகிட்டோம்? ஃப்ளாட் ஆகிட்டோம். அப்படி தாம்மா மாட்டுறீங்க நீங்கள் எல்லாம். பொண்ணுங்க கூட சொல்கிறேன், பையங்க கூட நீ அப்படி தான் ஃப்ளாட்டாக வருது. உனக்கு இருக்கிறதே இப்படித்தான் ஆயிடுச்சு. ஒன்று ரயில்வே ட்ராக்கே இல்லை, வீட்லேயே ரயில்வே ட்ராக் தான். நீ கூட ராஜா, நீ கூட ஒரு பார்வையிலே ஃப்ளாட் ஆடிடா. ஃப்ளாட் 85% டிஸ்கவுண்ட் மாதிரி.
காலையில் ஏழ்ச்சி என் பிள்ளைய தூங்க வச்சுட்டு கொஞ்ச நேரம் 2 மணி வரைக்கும் பாவம் விழித்திருந்து என் பிள்ளை ஜெபிச்சிருந்துச்சு என் கூட. தூங்க வச்சுட்டு வெளியே போயிட்டு பைபிள் படிச்சுட்டு ப்ரேயர் பண்ணின்னு இருக்கிறேன். சரி என்ன பண்ணுறா பாப்பான்னு சொல்லிட்டு மெதுவாக டோர் வந்து எட்டி பார்த்தா ஜன்னல் மேலே ஏறி நில்லி எப்படி எட்டி பார்த்தேன்னு. நான் ஆண்டவர் பார்த்து கேட்டேன், ஆண்டவரே 4 மணிப்பா, கேளுங்க. அது கூட இல்லை, நான் டோர் திறந்த சவுண்டை பார்த்துட்டு இப்படி திரும்பி எங்கள் ஒய்ஃபு துபாய்க்கு போயிட்டுக்கிறாங்க. நான் மடன்னு உள்ளே வந்து பானா 4:30 மணிக்கு பேசின்னுக்குது பிரதர். நான் கேட்குறேன், மகோ காலையில் பேசலாமா? அவ்வளோ சீரியஸாக ஏன் 4 மணிக்கு பேசுகிறேடா? பிரதர் அவ்வளோ ஜல்தி 6 மணி ஆகிடுக்குது பிரதர். 4 மணி இப்போ தான் பார்த்தேன், கண்ணை போய் தொழுவத்தில் 6 மணி ஆகிடுக்குது பிரதர். அம்மா தெய்வங்களே போங்க, உங்களுக்கு நல்லா நீங்கள் சொன்னால் புரியாது. எங்கள் ஒய்ஃப் கேட்டாங்கடா, எங்கள் மம்மி வீட்டுக்கு போட்டாரு இயேசுவின் நாமத்தினாலப்பா. நான் டிக்கெட் புக் பண்ணுறேம்மா, உஷாரா போயிட்டு உஷாரா. அவ்வளோ பிரதர். வெளியே வந்தால் நான் வேறு எல்லாம் மினிஸ்ட்ரி பண்ணுறதால எல்லாம் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ். எனக்கு எப்போ கால் வருதுன்னே தெரியாது, நான் எப்போ எங்கே போகிறேன்னே தெரியாது, எனக்கு டைமே இல்லை. என்ன ஆகுதுன்னு யாருன்னா கேட்குவாங்க, நீ ஃப்ரீயாக இருக்கிற? நானும் காலையில் ஏஞ்சி ஃப்ரீயாக இருக்கிறேன்னு நினைக்குவேன். ஆனால் என்னை ஃப்ரீயாகவே யாரோ, இது என்னோடய டியூட்டி, ஷுட் நாட் பிளேம் ஆன் இட். ராத்திரியில் தான் அசைந்தி தலை சாய்க்கலான்னு போவேன். இவர் ஏஞ்சி இப்படி பார்க்குவார். அப்போ தான் யோசிக்குவேன், எப்பா எவ்வளோக்குதாடா இதுலலாம், எவ்வளோக்குது. இப்படி இரும்ப முடியாது பிரதர். நான் நீ என்னன்னு நினச்சிக்கங்க, பாத்ரூமில் போய் இருமிட்டு வெளியே வரேன் நான். விஜய் ரொம்ப ஷார்ப்பாக வேற இருக்குது அது காது, ட்ருக்குன்னு ட்ருன்னு நினச்சி பார்க்குது. திருப்பி தொட்டிலில் போட்டு இருக்கிற கொஞ்சம் தூக்கத்தை கூட என்ன ஆகிட்டேன் நான். புள்ள கஷ்டம்னு சொல்லலை, நான் 35 வயசு வந்து கூட எனக்கு இவ்வளோ அதை ஃபீல் பண்ணுறேன்னா, அப்போ நான் யோசித்து பாருங்கள் ப்ளீஸ். உங்களால் முடிஞ்சிருந்து செய்யுங்க, முடியாது இதில் போய் என்ன பண்ணாதீங்க, மாட்டிக்காதீங்க. பொட்டை பிள்ளைங்க சொல்கிறேன், போய் மாட்டிக்காத. கடவுளை கேளு, எல்லாம் நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, யாரும் இல்லைம்மா. ஆனால் கடவுளுக்கு நீங்கள் அந்த இடம் கொடுத்தீங்கன்னா அவருடைய சமாதானத்தை உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறார், அவருடைய சந்தோஷம் உங்கள் வீட்டில் விட்டுட்டு போகிறார். இந்த உலகம் கொடுக்குற மாதிரி எல்லாம் நான் கொடுக்குறேன் அவனுக்கு நிரந்தரமான சமாதானம். இன்னைக்கு இருக்குதுங்களா உங்கள் வீட்டில்? அதெல்லாம் நான் இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்குறேன், உங்கள் வீட்டில் இருக்குதுங்களா? இன்னைக்கு ஏன் இல்லை தெரியுமா? நீங்கள் கடவுளை கேட்கல. நீ கடவுளை கேளுங்க, கேட்குறவங்களுக்கு யாவரும் கர்த்தர் தருவார், பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஏமே நல்லேலூயா. ஸோ அதனால் அவரை கேட்க பழகிக்கங்க, சுயமாக என்ன பண்ணாதீங்க. பைபிள் சொல்லி ஈ வில் அக்னாலேஜ் யூ. அக்னாலேஜ்னா என்ன தெரியுங்களா? நீங்கள் ஒரு பில் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பில்லு தருவாங்க, அக்னாலேஜ்மெண்ட்டுன்னு. உங்களுக்கு ஒரு ரிசிப்ட் தருவாங்க, அந்த ரிசிப்ட் பேர் தான் என்ன தெரியுங்களா? பில் பே பண்ணிக்கிறீங்கன்ற என்னது, அது ஒரு ப்ரூஃப். நீங்கள் எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர் ஒரு ப்ரூஃப் காட்டுவார். இது நான் தான் செய்கிறேன்னு உனக்கு ப்ரூஃப் பண்ணி காட்டுவார். அப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இது இயேசு தான் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்னாலேஜ் மீ மேன். உனக்கு என்ன அப்பார்ட்மெண்ட்ஸ் வேணுமா, ஃப்ளாட் வேணுமா, கார் வேணுமா, புள்ள வேணுமா, பொண்டாட்டி வேணுமா, புருஷன் வேணுமா, என்ன கேளு. உனக்கு என்ன நல்லா எனக்கு தான் தெரியும். ஆமென். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த மைக்கு நான் ரிப்பேர் பண்ணணும், நான் யார்கிட்ட போகணும்? அதான் எந்த மெக்கானிக்கு இதை யார் செஞ்சாங்களோ அவங்கள்ட்ட நான் போகணும். அப்போ தான் அவங்க என்ன பண்ண முடியாது. எங்கள் வீட்டில் யூபிஎஸ் போயிடுச்சு பிரதர், ப்ரேயர் பண்ணலான்னு உட்காந்து வந்து சார்ஜிங் போட்டுடலாம், நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு சொல்லிட்டு 3 பின்னு அது ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் சால்டரிங் பண்ணேன், ராங்காக பண்ணிட்டுக்கிறேன். இப்படி ப்ளக்கு போட்டு இப்படி பண்ணதுமே ஷார்ட் ஆயிடுச்சு. நைட் ஒரு 1:30 2 o'clock கரண்ட் போயிடுச்சு. ஆண்டவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுருந்தேன், சாரிப்பா, லைட் போட போய் சார்ஜர் போட போயிட்டு இப்போ ப்ரேயருக்கு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, என்னை மன்னிச்சிடுப்பான்னு சொல்லிட்டு யூபிஎஸ்லேருந்து அந்த ப்ளக் எடுத்துகிட்டு டைரெக்ட் பண்ணிட்டு விட்டுட்டேன். ஒரு 2 days பிரதர் கரண்ட் போகும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் யூபிஎஸ் ஒர்க் ஆகலை. அப்போ நான் ஒரு எலக்ட்ரிஷியனை ஹோட்டலில் மீட் பண்ணேன்.
அவர் சாப்பிட்டு இருந்தார். அப்புறம் கேட்ட, பிரதர் நீங்கள் யூபிஎஸ் ரெடி பண்ணுறீங்களா அப்படின்னு. அப்புறம் என்ன சொன்னா தெரியுமா, நான் வெறும் எலக்ட்ரிஷியன், நான் வெறும் யூபிஎஸ்ஸுக்குன்னு வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க, யாராவது இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு. ஒரு நம்பர் தர எடுத்துக்காங்க. நான் கால் பண்ணேன். அந்த பிரதர் சொன்னேன், பிரதர் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் யூபிஎஸ் போயிடுச்சு பிரதர் அப்படின்னு. ஆமாம் பிரதர், நோ ப்ராப்ளம் பிரதர், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அது யூபிஎஸ் எந்த கம்பெனி கொஞ்சம் எனக்கு அனுப்புங்கண்ணா. சரி பிரதர், இன்னொன்று கூட பண்ணுங்கள், யூபிஎஸ் பின்னாடி போங்க, ஒரு சின்ன பட்டன் இருக்கும், அந்த பட்டனை என்ன பண்ணுங்கள், டச் பண்ணி இப்படி பண்ணுங்க. ப்ளக்கு போட்டு சும்மா டச் பண்ண பிரதர், யூபிஎஸ் ஒர்க் ஆயிடுச்சு. 3 days எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லாமல் யூபிஎஸ் இல்லாமல் கஷ்டப்பட்டோம். பட் எங்கே இருந்துச்சு தெரியுமா, ஜஸ்ட் a ஸ்மால் பட்டன். அந்த பட்டன் யாருக்கு தெரிஞ்சிச்சு, அதை கிரியேட் பண்ணவருக்கு தான் தெரியும். பையனை யார் கிரியேட் பண்ணுது, பையனை யார் கிரியேட் பண்ணுது, பொண்ணை யார் கிரியேட் பண்ணுது. நீ நல்ல பையன் போய் சர்டிஃபிகேட் கொடுக்காத, அவருக்கு தான் தெரியும் நல்ல பையனா சொத்த பையனான்ட்டு. நல்ல பொண்ணு யார்கிட்ட ஆண்டவர் போய் சொல்லாத, ரொம்ப நல்ல பையன் ஜீசஸ், ரொம்ப நல்ல பையன் நீங்கள் சொல்லாதீங்க. அவர் எப்போ ஸ்டாப் ஆவார் எப்போ ஆன் ஆவார் யாருக்கு தெரியும். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல புள்ளையே கொடுப்பா, நீங்கள் கொடுங்கப்பான்னு கேளுங்க. நீ கொடுப்பா, என் புள்ள வேண்டாப்பா, என் குணம் வேண்டாம் ஆண்டவரே, உன்னுடைய குணத்தோடு கொடுங்கப்பா. அந்த புள்ள எனக்கு சமாதானத்தை தரும், அந்த புள்ள தெய்வீக ஆசீர்வாதத்தை எனக்கு தரும். ஹல்லேலூயா. இப்படி கேட்டு வாங்கிக்க கத்துக்கங்கம்மா. acknowledge him and ask everywhere, Lord எனக்கு ஒரு நல்ல துணி கொடுப்பா. கேளுங்க, தரமாட்டாரா, எனக்கு தந்துக்கிறாருப்பா, உங்களுக்கு எப்படின்னு தெரில. பைபிள் சொல்லி எல்லாத்துலேயும் கேளு நிற்கிறாரு, எல்லாமே கேட்குற அவர்கிட்ட, எல்லாமே கொடுக்குறாரு. இப்போ நீ ஒரு பிள்ளையா இருந்தீங்கன்னா உங்கள் டேடி மம்மியை தான் எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஜோஷ்வா நீ யார்கிட்ட கேட்குற இந்த பிளேசர் எல்லாம், டேடி மம்மி கிட்டே தானே. ஏன்னா ஜோஷ்வா செலக்ட் பண்ணிக்க மாட்டார், க்ரீன் நீங்கள் தான் பண்ணிக்குவீங்க. காரணம் என்னென்னா, ஜோஷ்வா எவ்வளோ தெரியுமோ அவ்வளோ தான் தெரியும், ஆனால் உங்களுக்கு ஜோஷ்வா காட்டிலும் ரொம்ப நல்லா தெரியும். God knows better than you, man. I'll repeat it. God knows better than you. He is the manufacturer. He is the manager. He is the one who created you. அவருக்கு தெரியும் நீ எங்கே ஸ்டாப் ஆவ, எங்கே ஸ்டார்ட் ஆவ, எங்கே ஸ்டக் ஆவ, எங்கே கன்ஃபியூஸ் ஆவேன்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்காதீங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லாதீங்க, எல்லாம் நீ கொடுப்பான்னு கேளுங்க. ஆண்டவரே நல்ல வீடு கொடுப்பா, அந்த வீட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த வீட்டில் என்ன கிடைக்கும், எனக்கு சமாதானமாகும். ஆமாம். இன்றைக்கி ஏன் நீங்கள் உங்கள் சமாதானத்தை இழந்துக்கிறீங்க? காரணம் உங்கள் வீட்டில் பணம் இருந்து, வேலை இருந்து, பிள்ளை இருந்து, எல்லாம் இருந்து கூட ஏன் நீங்கள் இழக்கிறீங்க தெரியுமா? நீங்கள் கேட்காத சரிங்க. காலையில் கேட்குறீங்களா, ஆண்டவரே நான் வெளியே போகிறேன்ப்பா, வண்டியில் போகிறேன், வீட்டுக்கு திரும்பி என்ன பண்ணப்பா, ஷாராக கொண்டு வாப்பா. நம்ம கரெக்டாக போனால் கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. ரொம்ப பேர் செத்துக்கிறதுக்கு காரணம் வந்து அவங்க போய் ஆக்சிடென்ட் பண்ணல, ஆப்போசிட் டைரெக்ஷன். அதனால தான் உங்களை பார்த்து சொல்கிறேன், பி வெரி கேர்ஃபுல்லாக, பி வெரி வெரி கேர்ஃபுல். அந்த நியூஸை நான் ஃபுல்லாக படிச்சுன்னு இருக்கிறேன். அந்த கப்புள்ஸை சாவடிச்சுவேன். அவன் சொல்கிறான், என்ன சொல்லிக்கிறான், நான் இதை ரொம்ப லவ் பண்ணேன், 5 மாதமாக அவங்க வீட்டில் போய் அவங்க ஃபேமிலியெல்லாம் போய் கேட்டுக்கிறாங்க. 5 months பிஃபோராக ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கூட கொடுத்துக்கிறாங்க. யார் மேலே? அந்த பையன் மேலே. நியூஸில் சொல்கிறாங்க, போலீஸ்க்கு கொஞ்சம் இந்த பையனை ஃப்ரீயாக விட்ட தொட்டா இவன் இந்த மாதிரி பண்ணிட்டான். போலீஸ் என்ன பண்ணுவாங்க பிரதர்? என்ன பண்ணுவாங்க? அவனை திட்டுவாங்க, வார்ன் பண்ணுவாங்க, ஜெயில் பண்ணுவாங்க, அவ்வளோதான் பண்ணுவாங்க. அவங்க வந்து யார் மேலே தப்புக்குது? என்ன கேட்டால் எல்லார் மேலே தப்புன்னு சொல்லுவேன். பெத்த தாய் தகப்பன்லேருந்து ஜெயிலில் இருக்கிற பையன் வரைக்கும் தப்புன்னு தான் சொல்லுவேன். நான் உங்களை கேட்குறேன், இன்றைக்கி அந்த பொண்ணு நம்ம சர்ச்சில் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒரு 2 weeks பிஃபோர் என்ன ஆகிக்கும்? கண்டிப்பாக காப்பாற்றிக்கமா. ஏன் தெரியுமா? கர்த்தரே இறங்கிக்குவார். அதற்காக கர்த்தரே இறங்கி இருப்பார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் என்னைக்குமே ஆசீர்வதித்தா தீமையை வைக்க மாட்டார், நன்மையை வைக்கிற தேவன். ஒருவேளை அந்த பையனே சர்ச்சுக்கு வந்தால் கூட அவன் அந்த டிசிஷன் எடுத்துக்க மாட்டான். அப்போல்லாம் நீ எவ்வளோ பிளெஸட் யோசித்து பாருங்க. அப்போனா எவ்வளோ பிளெஸட் இல்லை நம்மளுக்கெல்லாம். கர்த்தர் சர்ச்சை கொடுத்துருக்கிறார், நம்ம சத்தியத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம நல்ல ஊழியக்கார கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நம்மளுக்காகவே ஆண்டவர் இந்த உலகத்தை வாழ வேண்டும் என்று கர்த்தர் எனக்காகவே செய்திருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தர் செய்தார்னு சொல்லிட்டு என் கைகளை உயர்த்தி நன்றி ஏசப்பான்னு சொல்லுங்க. வெரி குட், யூ வில் பி பிளெஸட். உங்கள் வீட்டில் தான் சமாதானம் இருக்கும்.
எப்பவுமே ஆண்டவரை கேட்டு செய்ய கற்றுக்கங்க. அக்னாலேஜ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் அவரை இன்வால்வ் பண்ண வைங்க. ஆண்டவரே இந்த மாதிரி கல்யாணம் நடத்திங்கிறப்பா, ஆண்டவரே இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் நடத்துகிறேன், ஆண்டவரே இந்த மாதிரி புள்ளப்பா, இந்த மாதிரி குழந்தைக்கு நாங்கள் பிளான் பண்ணிங்கிறோம், ஆண்டவரே இந்த மாதிரி கார் வாங்கலான்னு இருக்கிறேன், ஆண்டவரே இந்த மாதிரி வண்டி வாங்கலான்னுக்கிறேன். என்ன சொல்கிறப்பா டேடி, நீ என்ன சொல்கிற டேடி? அவங்களாம் விட்டுருப்பா, பேங்க்காரன் கூட லோன் அப்ரூவ் பண்ணுறான், எனக்கு எங்கே போனாலும் காசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க, எனக்கு அவங்களதெல்லாம் வேண்டாப்பா, நீ சொல்லுப்பா, ஓகேவா இல்லையாப்பா? நீ ஓகேனா எஸ், நோனா நோ, எஸ் இஸ் எஸ், நோ எஸ் நோ. ஆனால் எனக்கு வேற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கப்புறமா வேற மாதிரி தெரியும். பைபிள் சொல்லுது, நீ என்னை கேட்கும் போது உனக்கு என்ன காரியம் சொல்லிக் கொடுக்குவாரா? உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு என்னவாது? இந்த சவருக்கு பின்னாடி என்ன இருக்குது உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. உங்க தலைமையில எவ்வளவு முடிக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. 18 வயசுல உங்க புள்ள என்ன செய்யுண்டு, உங்க வேலையில உனக்கு என்ன ஆபத்து வரும்ட்டு, உங்க பிசினஸ்ல எவ்வளவு லாஸ் ஆகும்ட்டு, என்ன மாதிரி ஸ்போர்ட்ஸ் மேன் ஆயிரு, என்ன மாதிரி இன்ஜினியர் ஆயிரு, என்ன மாதிரி டான்சர் ஆயிரு, என்ன மாதிரி பணக்காரன் ஆயிரு, உன்னை பத்தி உனக்கு தெரியாது. உன்னை பத்தி தெரிஞ்சவர் ஒரே ஒருத்தர் அவர்தான். ஹல்லேலூயா. என்னை அறிந்தவர், என்னை புரிந்தவர், என்னை தெரிந்து கொண்டவர், என் தாயின் கருவிலே என்னை உருவாக்குனவர். நான் அவர்கிட்ட கேட்கும் போது எனக்கு தெரியாததை கர்த்தர் தெரியப்படுத்துவார். Amen. Hallelujah. Then I'll have peace in my life. Alright. இப்போ கூட புல்லட் நான் ஓட்டலாம் கூட பிரச்சனை தான். பட் ஸ்டில் ஐ ஹேவ் பீஸ். யூ நோ வை? காட் ஹஸ் பீன் பிளெஸ்ட் மீ. எனக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் என்னை பிளெஸ் பண்ணிக்கிறார். எனக்கு தெரியும் ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட எப்பவுமே கற்றுக்கேன், ஆண்டவரே ஒருவேளை எனக்கு செட் ஆகலைனா, என்னால் லோன் கட்ட முடியலனா வேண்டாம், என்னத்துக்கு அதில் ஒரு பெருமை பாராட்டம். நம்மலாம் முடிஞ்சா செய்கிறோம், முடியலனா அல்லேலூயா. எவ்வளோ பேர் சொல்கிறீங்க ஆண்டவரை கேட்டு செய்ய போகிறீங்க? ஆண்டவரை கேட்காத செய்கிறீங்களா, சமாதானத்தை இழந்துடுவீங்க. ஆண்டவரை கேட்டு செஞ்சவங்களாம் எப்படி இருக்கிறாங்க தெரியுமா? பயங்கரமாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பயங்கரமாக ஆண்டவர் கொடுத்துக்கிறார். அவங்களுக்கு ஒரு நாள் அதில் தீமை வரல, நன்மையை கர்த்தர் வர வச்சிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் ஏன் இன்னைக்கு சமாதானத்தை எழுதிங்க தெரிஞ்சிச்சா? எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிச்சு? நீங்களா கடவுளை கேளுங்க. எப்பவுமே என்ன பண்ணுங்க? கடவுளை கேளுங்க. உங்களுக்கு கல்யாணம் நடத்தணுமா? சவுட்ரி வேணுமா? நான் சொல்கிறேன், கடவுளை கேளு, நல்ல சவுட்ரி தருவார். நல்ல புருஷன் வேணுமா? கடவுளை கேளுமா. ஃபேஸ்புக்கில் கேட்காத, இன்ஸ்டாகிராமில் கேட்காத, வாட்ஸ்அப்பில் கேட்காத, கடவுளை கேளு. ஹி இஸ் த மேனுஃபேக்சரர். அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் எப்போ ஸ்டாப் ஆகிற மிஷின் உங்ககிட்ட வரணும், எப்போ நல்லா ஓடுற மிஷின் உனக்கு தெரியும். மோர் தென் யூ, காட் நோஸ் வெரி வெல். பைபிள் சொல்லுது, இஃப் யூ டூ ராங், இஃப் யூ டூ ராங், ஐ வில் ரீபே இட். அப்படின்னா நான் திரும்பி என்ன பண்ணுவேன் அதுக்கு? இப்போ நான் பாஸ்டர் ஏன் ஆன தெரியுமா பிரதர்? ஆண்டவர் என் தொடல, ஆண்டவர் நான் பண்ண தப்பை என்னன்னு எடுத்து காட்டினார். எனக்கு இந்த விரல் ஒட்டுறதில்லை பிரதர், இந்த விரலை ஒட்டுறதில்லை. இந்த பல்லு ஆர்டிஃபிஷியல். இங்கே தலையில் வந்து இங்கே இவ்வளோ தூரத்துக்கு கத்தி போய்க்குது, இங்கே முதுகில் போய்க்குது. நீங்கள் சொல்லுங்கள், கடவுள் எல்லாரும் நேசிக்கிறார் தானே? நேசிக்கிறாரா நேசிக்கலையா பிரதர்? இறக்கம் உள்ளவர் தானே சொல்கிறீங்க. ஏன் என்னை இப்படியெல்லாம் அட்சித்தாம சர்ச்சை கூட்டின்னு வரணும்? ஜீசஸ் மாதிரியே பேசினார். இப்போ உனக்கு எவ்வளோ தடவை சொல்லி கூட புத்தி இல்லாத தொட்டு. சீரியஸா பிரதர்? யூ செட் த ட்ரூத். இதுதான் உண்மை. எவ்வளோ தடவை உன்னை ஆண்டவர் காப்பாற்றணும்னு வந்துக்குவார் தெரியுமா? ஆனால் நீ உன் சுயத்தினால போய் 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 உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் கொஞ்சம்னா சமாதானம் இருந்துச்சு, இப்போ அது கூட போயிடுச்சு பார்த்தியா? யூ வில் ரீபே இட். ஏன்னா காட் இஸ் நாட் அ காட் ஆஃப் ஃபேவரட்டிசம். உனக்கு ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாருன்னா, நீ பண்ண தப்புக்கு அவர் கவர் பண்ணிட்டாருன்னா, இன்னும் 10 பேர் அதே தப்பு பண்ணிட்டு வந்தா அவர் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் அவங்களையும் கவர் பண்ணமாக்கும். உன்னை அடிச்சா 10 பேர் திருந்துவாங்க. அதுக்கு தான் என்ன அடிச்சார், இவ்வளோ பேர் திருத்த வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. So don't do wrong. It's enough.
நான் கூட தப்பு பண்ணிட்டு தான் இன்னைக்கு பாஸ்டராக மாறுறேன். சொல்கிறேன் கேளுங்க, தயவு செய்து வலிக்குது ரொம்ப. அந்த வழியில் யாரும் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. அந்த வழியில் நம்ம கூட யாரும் ஜேர்னி பண்ண மாட்டாங்க பிரதர். 100% சொல்கிற பாருங்க, யாரும் நம்ம பெயின் எடுக்க மாட்டாங்க. வெரி பெயின்ஃபுல். நான் இப்போ நினச்சா கூட என் கண்ணில் ரத்தம் வர மாதிரி அழுவேன். அந்த நிலைமையில் என் கூட யாரும் இருந்தில்லை, வெறும் இயேசு ஒண்டி தான் இருந்தார். ஸோ என்னத்துக்காக நம்ம இப்போ பாதியில் கை தட்டி சிரித்து போகிற ஜனங்களுக்கு இவரை விடணும் இல்லையா? அவர் கொடுத்தாலும், சின்ன வாடகை வீடு கொடுத்தாலும் ரொம்ப சமாதானமாக இருப்போமா? அல்லேலூயா. கிளாரன்ஸ் ஸ்கூலில் அவங்க டேடி எஜுகேட்டட், மம்மி எஜுகேட்டட், பையன் எஜுகேட்டட், நல்ல ஸ்கூலு, ஃபேமிலியே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுப்பா. தே லாஸ்ட் தேர் ஹோல் பீஸ் மேன். யாருக்காக தாய் தகப்பனெல்லாம் வாழ்ந்துன்னுக்குவாங்க? பிள்ளைங்களுக்காக தானேப்பா. பாரு, +2 படிக்கிறானா என்ன வயசு இருக்குமா? +2க்கெல்லாம் 17 18 வயசு படிச்சு ஒரு புள்ள மேலேருந்து விழுந்து சாவது ஒரு அப்பா பார்க்கணுமா? எவ்வளோ ஒரு வலி இல்லையா? யோசிச்சு பாரு, அவங்க என்னென்ன ட்ரீம் வச்சாங்களோ. அந்த பையன் ஏன் செத்தான் நான் கேளுங்க. அவங்க அப்பா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாராம். என்னன்ட்டு, படி 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 அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மம்மியை நான் அதுக்கு தான் ப்ரெஷரே பண்ணுறதில்ல. அப்போ தான் ஃபெயில் அப்பா விடுப்பான்னுவாங்க, பாஸ் அப்பா பாஸை விடுப்பா. ஆனால் மம்மிக்கு தெரியாது நான் சாவ மாட்டேன், ரொம்ப பேரை போட்டு தள்ளிடுவேன். நான் ரிசல்ட் எப்போவுமே பார்க்க மாட்டேன். எங்கள் முன்னாடி யாருக்கு எடுத்தாங்க ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பார்க்குவேன். ஏன்னா அவங்களுக்கு கிளியர் இருந்தால் நம்மளதும் கிளியர். ஆனால் இன்டர்வியூவில் போகும்போது தான் கொஞ்சம் அவமானப்பட்டேன். இன்டர்வியூலலாம் போகும்போது கேள்வி கேட்குறாங்க, என்ன படிச்சுக்கிறேன் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுன்றாங்க. அப்போ தான் ஃப்ரெண்டுங்களாம் நல்ல வேலையில் போய் சேர்ந்துட்டு இருக்கும் போது படிக்காத நம்ம போய் ரொம்ப கஷ்டமாக, வேண்டாம் நல்லா படிக்கம்மா. படிப்பு ஒரு சொத்து மாதிரி, எங்கே போனாலும் நீ எத்தனை போகலாத்த. இந்தியாவில் நீ ப்ராப்பர்ட்டி பெங்களூரில் வாங்கினா இங்கே தான் உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆனால் எஜுகேஷன் அப்படி இல்லை, ஒரே ஒரு பேப்பர் தான், யூ கேன் கேரி ஆல் ஓவர் த வேர்ல்டு. இட் வில் பி யூஸ்ஃபுல் எவ்ரி வேர்ல்டு. அதுக்கு தான் அம்மா அப்பா உங்களை என்ன சொல்கிறது, படி படி முட்டாளே மரமண்டே தத்தி படின்றாங்க. ஏன்னா நாங்கள் இல்லைனா கூட இந்த படிப்பு உங்களை என்ன பண்ணோம், காப்பாற்று. நீ எச்சத்தட்டை கல்றதுக்கு ரெடியாக இருந்தால் அம்மாங்களுக்கு சொல்கிறேன், தயவுசெய்து தர்தரவங்களே துரத்து, ஃப்ரீயாக உக்கார். ஏன் பாஸ்டர் இப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா நினச்சிக்கோ, அவரே ஃபேவரட்டிசம் பார்க்கல, நான் என்னத்த உங்களுக்கு ஃபேவரட்டிசம் பார்க்கலாம்? என்னம்மா சொல்கிறீங்க? அம்மா வீடு கல்யாணம் ஆன பொண்ணுங்களெல்லாம் கேட்குறேன், என்ன மாதிரி வீடுமா? ஹெவன். உங்கள் மம்மி வீட்டுக்கு போய் பார், வடை வரும், காஃபி வரும், டீ வரும், சாப்பாடு வரும், எல்லாம் வரும். புருஷன் வீட்டுக்கு நீ வரணும் தட்டேத்துன்னு. குல விளக்கு மஜாவே அப்போ தாக்குறது. நல்லா என்ஜாய் பண்ணி 26, 27, 28 நல்லா என்ன கேட்டால் 30 கூட பண்ணிக்கிச்சா, கொஞ்சம் பொறுமையாக என்ஜாய் பண்ணிட்டு போங்க. குழந்தையா பார்த்துக்கங்க, 4 மணி வரைக்கும் தூங்காது. நம்ம ஆள் பாருங்க 2 மணிக்கு எட்டி பார்க்குறாரு ஹைட் அண்ட் சீக்கிரம். இல்லை எப்படி பார்க்குறாருன்னா, கதவை திறந்து சின்ன கேட்டில் பார்த்தா ஓ நான் ஆண்டவர் பாண்டவர் இன்னும் தூங்கலப்பா. இது சம்டைம் நம்மளும் வீக் இல்லையா பிரதர்? நீங்கள் வேலை முடிச்சுட்டு வரீங்க, ஜோஷுவா அப்போ தான் ராத்திரியில் ஆடின்கிறாரு, என்ன பண்ணுவீங்க? கோவம், ஜோஷுவா எனக்கு இந்த லெஃப்டே ஒர்க் ஆக மாட்டேங்குது பிரதர். சோஃபா மேலே தூங்குற, அங்கே நல்லா தூங்கிட்டாரு, சோஃபா மேலே தூங்கினா 2 கழுத்தை ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதான் யோசிக்குவேன், ஏன்னா எல்லாம் இதுக்காகவே ஆசைப்படுறாங்க. பேம்பர்ஸ் மாற்றி வெளியே போயிட்டு வரத்துக்கு திருப்பி டாய்லெட் பண்ணிட்டுக்கிறதுக்குள்ள திருப்பி போய் டைப்பரை மாற்றிங்க, என்னவாகும் அப்படின்னா சிரிக்குது புள்ளத்தா. ஆனால் நம்ம பாடி பெயின்னால நம்மளுக்கு என்ன ஆகுது, ஆகுறதில்ல இல்லை. அதான் சொல்கிறையா, உங்களால் முடியாது, அப்பா இருந்தால் தான் நடத்த முடியும். அல்லேலூயா. எத்தனையோ பிள்ளைங்க தாயை சாவடிச்சுக்குது, எத்தனையோ தாய்ங்க பிள்ளைகளை காரணம் they lose their peace. 4th ஃப்ளோர்லேருந்து ஒரு அம்மா தள்ளிக்குது, சாப்பாடு ஊட்டினே தள்ளிட்டுக்குது. ஏன்னு கேட்டாங்க, ட்வின்ஸ் பேபி. ஏன்னு கேட்டால் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானா பணக்காரங்கயா. ஏம்மா they lost their peace.
நீங்கள் கூட அவ்வளோதான், ஒரு கட்ட காலத்தை சமாதானத்தை எழுதிட்டு நான் மென்டல் ஆகிடுவீங்க. என்னடா வாழ்க்கை இதுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. நம்மளாம் சாவ மாட்டோம், கவலைப்படாதீங்க. நம்மளெல்லாம் கர்த்தர் சாவடிக்க கொண்டே வரல. சாவ போறீங்களே வாழ வச்சு காட்டுகிற ஒரு தேவனா இருக்கா. ஆமென், அல்லேலூயா. எவ்வளவு பேரை கர்த்தர் வாழ வச்சுட்டு இருக்கிறார். இன்னுமா கர்த்தர் வாழ வைக்கவா? எல்லா இடத்துல தேவ சமாதானத்தை உன் வாழ்க்கையில பாப்பாய், உன் வேலையில பாப்பாய், பிசினஸ்ல பாப்பாய், உன் பிள்ளைகள் வாழ்க்கையில பாப்பாய், உன் திருமணத்துல பாப்பாய், உன் எதிர்காலத்தை நீ பாப்பாய். என் தேவனை முன்பாக வைத்துப்பார். கோணலான வழிகளை ஆண்டவர் எல்லாத்துலேயும் முன்னாடி வச்சு பாருங்கம்மா. உங்களுக்கு கோணியா இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஆண்டவர் பின்னாடி வச்சு நீங்க முன்னாடி போனீங்கன்னா நல்ல வழி கூட நீங்க என்ன பண்ணிடுவீங்க? கோண வழியா மாத்திடுவீங்க. உங்களை காட்டிலும் ஆண்டவருக்கு உங்களை பத்தி, உங்க எதிர்காலம் பத்தி ரொம்ப நல்லா தெரியும். ஆமென், அல்லேலூயா. காலையில் ஏன்சி ஏசப்பா சொல்லிட்டு போயிடுங்க, டேடி இந்த மாதிரி வெளியே போகிறோம்ப்பா, நீ கொஞ்சம் பார்த்துக்கோ டேடி. நான் யாரை மீட் பண்ணக்கூடாதுன்னு நீ டிசைட் பண்ணப்பா. நான் யாரையும் என்ன பண்ணக்கூடாது, அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் யாரையும் உனக்கு பிடிக்காதுங்களை நான் என்ன பண்ணக்கூடாதுப்பா, நீ என்ன நடத்துங்க. ஏன்னா நான் சரியில்லைப்பா, நீங்கள் நல்லா நடத்துவீங்க. எவ்வளோ பேர் ஒத்துக்கொள்ளுகிறீங்க ஆண்டவரை பார்த்து? அந்த தெய்வ சமாதானம் இல்லைனம்மா, குடும்பம் 2,000மா. இந்த குடும்பமே 2,000. நீங்கள் ஃபேமிலி பிரியறதுக்கு காரணமே they don't have God's peace, man. எனக்கு எங்கள் ஒய்ஃப் கூட we have miscommunication, misunderstanding. எங்கள் ஒய்ஃப் கூட நான் சம்டைம்ஸ் திட்டும் போது எங்கள் ஒய்ஃப் சொல்லுவாங்க, சைலண்ட் ஆகிடுவாங்க. நான் அப்போ தான் ஆண்டவரை பார்த்து கேட்குவேன், ஒரு வேளை என்ன மாதிரியே ஒரு கோபக்கார ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்துருந்தாருன்னா எப்படி இருந்துக்கும் என் லைஃப்? அதுக்கு தான் பார்த்தியா ஆண்டவர் என்ன மாதிரி மேட்சிங் வரணும்னு கடவுளுக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் ஒய்ஃப் அந்த விஷயத்தில் டைமண்ட். அது ஒரு வார்த்தை கூட எங்கள் ஒய்ஃப் பேசாது, ஒரு வார்த்தை கூட. எங்கள் மம்மி கூட நான் கேட்டு பாருங்க, சேலஞ்ச் பண்ணுறேன், இன்னி வரைக்கும் எங்கள் மம்மிக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேர்டு கூட என் ஒய்ஃப் பேசுறதில்லை. ஒன் வேர்ட். இட்ஸ் நாட் பை மீ மேன், இட்ஸ் பை மை காட், பிகாஸ் ஹீ நோஸ் மை பெயின். என் புள்ள கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு தான் கரெக்டான பார்ட்னர் ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வாட்டி தான் கல்யாணம் கட்டுவீங்க, நோ எக்ஸ்சேஞ்ச், நோ ரீஃபண்ட், permanent. Be very careful in your marriage life, especially in your marriage life. Ask God for the right partners. நல்ல குழந்தையை கேளுங்க, நல்ல குழந்தையை ஆண்டவர் தருவார். நல்ல வீடை கேளுங்க, நல்ல வீடு ஆண்டவர் தருவார். நல்ல கார் கேளுங்க, நல்ல கார் ஆண்டவர் தருவார். எவ்வளோ பேர் நம்புறீங்க அத்தை? ஆமென், அல்லேலூயா. அப்படியே இல்லாம கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து